5 வருஷமா தமிழ்நாடு அரசு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்துட்டு வந்திருக்கு. இந்த நிலையில இந்த பட்ஜெட் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பட்ஜெட்ல புதுசா ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, மலைவாழ் உழவர்களுக்கு நன்மை வியக்கக்கூடியல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு புதிய விஷயத்தை புகுத்திருக்காரு. இயற்கையோட இணைஞ்சு சுற்றுச்சூழலுக்கும் உயிரியல் பன்மத்திற்கும் நன்மை விளைவிக்கக்கூடிய 63,000 மலைவாழ் உழவர்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில இந்த ஒரு பட்ஜெட் தாக்கல் இருக்கு. அந்த பட்ஜெட்ல என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத விரிவா பார்ப்போம். குறுதானிய சாகுபடி, இடுபொருட்கள் விநியோகம், காய்கறி பயிர்களில் பரப்பு விரிவாக்கம், வேளாண் இயந்திரங்கள், மதிப்பு கூட்டுதல், நுண்ணீர் பாசனம், ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்ற வேலைகளுக்காக மானியம் வழங்கிட 22 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கு. இந்த பயனாளிகளுக்கு உழவர் கடன் அட்டை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கு. இந்த மலைவாழ் உழவர் திட்டம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு லிஸ்டுமே கொடுத்திருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த திட்டம் திருவண்ணாமலை, நீலகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், திருப்பத்தூர், திருநெல்வேலி, வேலூர், கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களை செயல்படுத்த போறாங்க. உழவர்களும் செழிப்பார்க்கக்கூடிய நாடுதான் ஒரு வளர்ச்சியடைந்த நாடா இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உளவுத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இந்த பட்ஜெட் தாக்கல சிறப்பா செஞ்சிருக்காரு அப்படிங்கறதா சொல்லணும். இந்த பட்ஜெட் தாக்கல் முறையில விவசாயிகள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பயனுடைய விஷயமா தான் இருக்கும்.